5.3ல 9 சம்மு. Find the equation of the median and altitude of triangle ABC through A where the vertices are இதை கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இதை ரெண்டையும் வச்சு நான் ஸ்லோப் கண்டுபிடிப்பேன். ஸ்லோப் வச்சு ஸ்லோப்பையும் இதையும் வச்சு நான் இதோட ஆல்டிடியூடை கண்டுபிடிப்பேன். சரியா? ஓகேங்களா? இப்போ நான் தான் பண்ண போகிறேன். இப்போது அது ரெண்டையும் கணக்கு கற்றுக்குவோம். பி -5, -2 அப்புறம் 1, 9. இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா தான் ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸ்லோப்பு கண்டுபிடிச்சா தான் இந்த ஸ்லோப்பு கண்டுபிடிச்சோன்னா இதை வச்சு நம்ம இந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்லோப்பையும் இந்த பாயிண்ட்டையும் வச்சு நம்ம 1 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ அதான் பண்ண போகிறேன். x1 y1 x2 y2 அப்போ m = y2 - y1 divided by x2 - x1 equal to 9 - -2 y2 - y1 divided by x - x2 - x1 இல்லையா? அப்போது 1 -5 அப்போது 5 - 2 அது இது -1 இது 1 அப்போது இதுவும் 1 அப்போ இதுவும் 1. ஓகேவா? இப்போ பாருங்கள் 9 -* +1 divided by 1 + 5 = 10/6 கேன்சல் பண்ணால் 5/3 இல்லையா? அப்போது 5/3. இதோட ஸ்லோப் எப்படி இருக்குது? m1 = 5/3 இல்லையா? அப்போது m1 = 5/3 இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நான் இதையும் இந்த ஸ்லோப்பையும் இந்த பாயிண்ட்டையும் வச்சு நான் 1 பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பேன். அப்போது m1 × m2 = -1 இல்லையா? m1 அது 5/3 × m2 = -1 அப்போது m2 = -3/5 அப்போ m2 என்னது? -3/5. இதையும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? m2 = -3/5. அதே நேரத்தில் இன்னொன்று கிடச்சிருக்குன்னா அது a வந்து 6,2 ரெண்டையும் வச்சு நான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன். என்ன ஃபார்முலா அது? 1 பாயிண்ட் ஃபார்முலா இல்லையா? y - y1 = m × x - x1. இது x1 y1 y - 2 = -3/5 x - 6. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5y 5 × y - 2 -3 × x - 6 5y - 10 = -3x அப்புறம் +18 ஆகிடும் இல்லையா? -3 × 6 -× +3 × 6 18. எல்லாமே நம்ம கொண்டு போயிடலாம். கொண்டு போனால் என்ன வரும் பாருங்கள். -3x + 18 -5y + 10 = 0 ஆச்சா? எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். -3x -5y ரெண்டு ப்ளஸில் இருக்கிறதுனால +28 = 0. இதெல்லாம் மைனஸில் இருக்குது இல்லையா? மைனஸில் இருக்காமல் பார்த்துக்கணும் இல்லையா? அப்போ மல்டிப்ளை பை -1 3x + 5y -28 = 0. சரியா? இப்போ இது எப்படி கண்டுபிடிச்சேன்? அதை ஆல்டிடியூட்ன்ற கணக்கில் வச்சு இதோட எம்மை கண்டுபிடிச்சி இதோட எம்மை வச்சு அதோட எம்மை கண்டுபிடிச்சி இதையும் வச்சு 1 பாயிண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன். இப்போது இந்த ட்ரையாங்கிளை வச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அதே ஈக்குவேஷன் வேறு மாதிரி கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி? இதை ரெண்டையும் வச்சு நான் மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். மிட் பாயிண்ட்டை வச்சு இதில் 2 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு இது ரெண்டையும் கண்டுபிடிக்க போகிறேன். புரியுதுங்களா இல்லையா? இது ரெண்டையும் வச்சு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்ச பிறகு இந்த 2 பாயிண்ட் கழிச்சிச்சல ஈஸியாக. அப்போ இதை வச்சு நான் 2 பாயிண்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மிட் பாயிண்ட் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். மிட் பாயிண்ட் ஆஃப் இது வந்து மீடியன் யூஸ் பண்ணி ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் BC
பி என்னது -5, -1, சி 1, 9. மிட் பாயிண்ட் என்னது x1, y1, x2, y2. x1 + x2 தானே -5 + 1 divided by 2 y1 + y2 -1 + 9 by 2 equal to 4 by 2, 8 by 2. இது மைனஸ் இல்லையா, ஏன்னா ப்ளஸ்ஸு பெரிய நம்பர், மைனஸ் பெரிய நம்பரு, 2, 4. அப்போ இது எப்படி வந்துச்சு -2, 4 வந்துச்சு. அப்போ மிட் பாயிண்ட்டு டி வந்து -2, 4 வந்துச்சு. ஏ என்ன கிடச்சிது நமக்கு, ஏ ஏற்கனவே கொடுத்துட்டாங்க இல்லையா, 6, 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் இது ரெண்டையும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டு வச்சு 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள். x1, y1, இது x2, y2. 2 பாயிண்ட் ஃபார்முலா என்னது, x - x1 சாரி y - y1 divided by y2 - y1 equal to x - x1 divided by x2 - x1 இல்லையா. அப்போது y1 என்னது மைனஸ் வெறும் 4 தான், y2 2 - 4 equal to x -2 divided by 6 - 2. இது எப்படி எழுதலாம், அப்படியே பக்கத்தில் எழுதிக்கலாம். y -2 divided by -2 equal to x minus into minus plus 2. இது 6 minus into minus என்னது ப்ளஸ் இல்லையா. அப்போது 6 + 2 8. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம். நமக்கு என்ன கிடச்சிச்சு, y -2 divided by -2 equal to x + 2 divided by 8. நம்ம இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பண்ண என்ன வரும் பாருங்கள். இது இந்த பக்கம் போச்சுன்னா 8y - 2 equal to -2 x + 2. இது என்னாச்சு 8y - 16 equal to -2x + 4. இது அந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் கொண்டு போயிடணும் இல்லையா, கொண்டு போனால் என்ன வரும் பாருங்கள். -2x ஏற்கனவே +4 இருக்குது, அப்புறம் -8y ஆகிடும். இது அந்த பக்கம் போச்சுன்னா +16 ஆகிடும், 0. -2x அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், -8y இது ரெண்டையும் ஆட் பண்ணால் +28 equal to 0. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை -2ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா அங்கே முன்னாடி மைனஸ் இருக்குது, நம்பரும் இருக்குது இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ண பார்க்கலாம். இது ஈஸியாக ரெடியூஸ் பண்ணலாம் இல்லையா. அப்போது டிவைடட் பை -2 பண்ணால் என்ன வரும், வெறும் எக்ஸு, அப்புறம் +4y, அப்புறம் மைனஸ் ஆச்சுல -14 equal to 0. அவ்வளோதான் சமம்.